சூலூர் அருகே செஞ்சேரி மலையில் மந்திரகிரி வேலாயுசாமி திருக்கோவில் உள்ளது. அங்கு தங்கத்தேர் திருப்பணி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னேற்றப்படக மரத்தில் செய்யப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவில் குரு மகா சன்னிதானங்கள் கலந்து கொண்டு வெள்ளோட்டத்தினை துவக்கி வைத்தனர். சூலூர் அருகே செஞ்சேரிமலை பகுதியில் பழமை வாய்ந்த செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுசாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தங்கத்தேர் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. 1024 பவுன் தங்கத்தில் செய்யப்படும் இந்த தேர் விரைவில் தங்கத் தகடுகள் பொருத்தும் பணி ஆரம்பம் ஆகவுள்ளது. தற்போது மரத்தினால் செய்யப்பட்ட தேர் தயாராகி உள்ளது. இந்த திரை வியாழக்கிழமை வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுரு சுவாமிகள், காமாட்சி ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார் உள்ளிட்டோர் வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வி.பி. கந்தசாமி, கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன், சூலூர் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் குமரவேல், சுல்தான்பேட்டை கிழக்கு முத்து மாணிக்கம், பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் கயிறு வாரிய உறுப்பினர் மோகன் மந்தராசலம், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கனகராஜ், முன்னாள் மக்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், முன்னாள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பாலசுப்ரமணியம், கற்பகம் கல்லூரி தாளாளர், பி.ஏ. கல்லூரியின் காலாளர் அப்புக்குட்டி மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வெள்ளோட்டத்தில் மரத்தேரில் முத்துக்குமாரசாமி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். இதனை அடுத்து செஞ்சேரிமலை ஆதீனத்தில் குடிமங்கலம் நித்யா நாட்டிய பள்ளி மாணவிகள் நடத்திய நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குமரகுருபர சுவாமி தங்கத்தேரில் பொதுமக்கள் தங்களது பங்களிப்பை ஆற்றி ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொண்டார். மேலும் இதுவரை 800 பவுன் தங்கம் தேருக்காக சேர்ந்துள்ளதாகவும் விரைவில் தற்போது வெள்ளோட்டம் நிகழ்த்திய மரத்தேரில் தங்க தகடுகள் பொருத்தி தங்க தேராக வடிவமைக்கப்படும் என தெரிவித்தார். பக்தர்கள் குருமகா சன்னிதானங்கள் முன்பாக தங்களது காணிக்கைகளை தங்க தேருக்காக வழங்கினர்.
கந்தனுண்டு சாமி வெற்றி